எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. கர்த்தரின் அன்னை வேளாங்கண்ணி, உன் கருணைக்கும் அன்புக்கும் நிகரேது. எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. மனத்துயர் போக்கிடும் மாதா குளம், மகிமைக்கும் பெருமைக்கும் பேராலயம். மனத்துயர் போக்கிடும் மாதா குளம், மகிமைக்கும் பெருமைக்கும் பேராலயம். பிணித்துயர் தீர்த்திடும் ஆரோக்கிய மாதா, பிணித்துயர் தீர்த்திடும் ஆரோக்கிய மாதா. நினைத்ததெல்லாம் அளித்து நீ அருள்வாயே. எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. ஆம், என் இனிய உறவுகளே, நாம் எத்தனை கோடி நாம் அடுக்கிக் கொண்டே போனாலும் அன்னை மரியாளை பற்றி நமக்கு அல்ல அல்ல குறையாத ராணியம்மா. எத்தனையோ நம்மால் தினம் அடுக்கிக் கொண்டே போக முடியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஏறி ஒரு சாட்சி சொல்லுங்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் நாள் பத்தாது, நேரம் பத்தாது. அவ்வளவு புதுமைகள். நாம் இன்று 5/9/24 இருக்கிறோம். 7ஆம் நாள் அன்னையின் நவநாள் தினம். என் இனிய உறவுகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அன்னைக்காக நாம் அர்ப்பணிக்கும் ஜெபம், ஜெபமாலை, அன்னையிடம் நாம் ஜெபிக்கும் பிரார்த்தனை, திருபலி, இந்த அனைத்து ஜெபங்களிலேயும் திருபலி மிக சிறந்தது. நாம் தினம் அன்னைக்காக நாம் பார்க்கும் கொடி நல்லது, காவி போடுவது நல்லது, தம்மை தியாகம் செய்வது நல்லது. ஆனால் திருபலி ரொம்ப முக்கியம். சிலர் என்ன செய்வார்கள் என்றால் கொடியை பார்த்துவிட்டு திருபலி பார்க்க மாட்டார்கள். ஆனால் திருபலி மிக சிறந்தது. எல்லாவற்றிலும் விட எது உயர்ந்தது என்றால் திருபலி தான் உயர்ந்தது. ஏனென்றால் தினம் நமக்காக என் நினைவாக செய்யுங்கள் என்று அவர் விட்டு சென்ற நாம் அதை தினம் நாம் அவருக்காக செய்து கொண்டு வருகிறோம். அதை நாம் தினம் அனுபவிக்க வேண்டும். வானத்தில் வெள்ளி நிலா போல நம்முன் நிற்கும் அன்னை மரியாளுக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் ஜெபத்தை விட திருபலித்தான் சிறந்தது. வானதூதர்களை விட நமக்கு சிறந்த பாக்கியம் என்றால் திருபலித்தான். அவரோடு இருக்கின்ற அந்த ஏஞ்சல்ஸ்க்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், கீழ் உலகில் மௌன உலகில் இருப்பவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். நாம் உயிரோடு இருக்கும் வரை அதை அனுபவிப்போம். நாம் இன்று தொடர்கின்ற சங்கீத தொடர்ச்சி 40, 7, 8, 9. நாம் நீதிமொழிகள் 20, 13, 14, 15. 1 கொரிந்தியர் இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 3, 18, 23. நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். இன்றைய தூய நற்செய்தி லூகாஸ் 5, 1, 11. அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அதான் அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் அதான். அவர் சொல்வதை போல் செய்யுங்கள். அதான் இயேசு பேதுருவை நோக்கி சொல்கிறார், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உன்னுடைய வலையை வீசு. அப்போ ஆண்டவரே, இரவெல்லாம் நாங்கள் கண் விழித்தும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்படியே அவர்கள் சொல்லிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய பேச்சு கீழ்ப்பணிந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் சொல்வதை கேட்டு அவருக்காக அந்த வலையை மீண்டும் வலப்புறத்தில் ஆண்டவர் சொல்வதைப் போல வீசுகிறார்கள். அவர்கள் வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி வருமாறு அழைக்கிறார்கள். இதான் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யார் தடுத்தாலும் உன்னுடைய உடன்பிறப்புகள், சகோதரிகள், உறவுகள், நண்பர்கள், உன்னுடைய விரோதிகள் யார் தடுத்தாலும் ஆண்டவரால் அதை நிறுத்த முடியாது. யாராலும் நிறுத்த முடியாது. ஆண்டவர் மனது வைத்தால் நமக்கு அதிகமாக அள்ளித்தருவார். நாம் அவரிடம் தினம் கேட்கின்றது, என் கடவுள் மிகப்பெரிய கடவுள், உங்களிடம் உள்ள குறைவான தொகையை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று கேட்டவருக்கு, என்னிடம் உள்ள இத்தொகையை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பது உண்மைத்தான். ஆனால் என்னோடு உள்ள இறைவனை கொண்டு
இத்தொகையை வைத்து என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று கேட்டார் அன்னை தெரேசா. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இரவு முழுதும் பாடுபட்டு உழைத்தும் மீன் ஒன்றும் கிடைக்காமல் சோர்ந்து போன சீடர்கள் தங்கள் முயற்சியில் தளர்ச்சி அடைந்து காணப்படும் நிலையில் இயேசுவின் வரம் சேர்க்கின்றது. இயேசுவின் கரம்தான் நம்முடைய வரம் சேர்கிறது என்று வலியூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13 என்பது பவுலடியாரின் அனுபவம். பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கிறது என்பதை விட அதை போக்கும் பெரிய கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பது நமது எண்ணமாகட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தலைமேல் உலகத்தையே சுமந்தவர்கள் போல் நாம் வாழ்கிறோம். இல்லை, அதைவிட பெரியவர் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து வாழ நமக்கு பவுலடிகளார் நினைவூட்டுகிறார். அன்னை தெரேசாவை நாம் நினைவு கூறுவோம். இதோ நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.